Hello everyone, welcome to Mr. K Talks Tech YouTube channel. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Azure Data Factory ஸ்டுடியோவோட ஒரு டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஹோம், ஆத்தர், மானிட்டர், மேனேஜ், அப்புறம் லேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ்லேயும் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி Azure Data Factory கிரியேட் பண்ணுறது, அப்புறம் Azure Data Factoryனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கேன். ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ் தமிழ். இதுல வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டும், அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரியும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரியில வந்து இந்த லான்ச் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி ETL பைப்லைன்ஸ் எல்லாமே வந்து இதில தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குல்ல. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஹோம் டேப் ஆஃப் தி அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி. ஸோ இதிலயே வந்து நம்ம நெறைய விஷயம் பண்ணலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இத கிளிக் பண்ணோம்னா, இங்கேயே நம்ம வந்து ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பவர் கொரி, டேட்டா ஃப்ளோ, டேட்டா செட்ஸ் இந்த மாரி ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம வந்து இதிலயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டேப்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. இன்ஜெஸ்ட், ஆர்கெஸ்ட்ரேட், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கான்ஃபிகர் எஸ்எஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தர் டேப்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இங்க வந்து குயிக்கா ஆக்சஸ் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரீசென்ட் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்க வந்து இங்க ஏதாவது உங்களுக்கு குயிக்கா ஏதாவது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ரிசோர்ஸஸ் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் டேப் வந்து ஜஸ்ட் வந்து குயிக்கா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றதுக்காக மெயினா யூஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த டேப் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு டேப், ஆத்தர் டேப். ஸோ இந்த டேப்ல தான் வந்து நம்ம வந்து எல்லா பைப்லைன்ஸும் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆத்தர் டேப்ல வந்து இந்த பைப்லைன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பைப்லைன்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். ஸோ இந்த சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ வந்து அதே ஆர்டர்ல வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான். ஸோ அதெல்லாம் நம்ம இங்க தான் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஆத்தர் டேப்ல தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்றதுக்கு இங்க ஒரு பிளஸ் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பைப்லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைப்லைன்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன செட்டிங்ஸ் வந்து இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி ஸ்டுடியோல இருக்கு. அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் டேட்டா கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கு. இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து இப்ப தான் ரீசென்ட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பேசிக்கா வந்து இந்த சேஞ்ச் டேட்டா கேப்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா வேர்ஹவுசிங்ல டைப் 1, டைப் 2 அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு நியூ டேட்டா வருது. அத நம்ம இன்சர்ட் பண்ணணுமா, இல்ல அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்றது வந்து நம்ம அந்த ஆத்தர் டேப்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப தான் ரீசென்ட்டா வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா ஃபேக்டரியில. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டா செட்ஸ். ஸோ இந்த டேட்டா செட்ஸ் வந்து நான் இப்போதைக்கு நான் எதுவும் பேசலங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இத பத்தி வந்து நான் கடைசியா சொல்றேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க இப்போதைக்கு. ஸோ நம்ம வந்து இப்ப அடுத்து போலாம் டேட்டா ஃப்ளோஸ். ஸோ இந்த டேட்டா ஃப்ளோஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்ங்க. ஸோ இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்றதுக்கு அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி டேட்டா ஃப்ளோஸ் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா ஃப்ளோஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து ஒரு யூஐ பேஸ்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. அவங்களுக்கு வந்து ஏதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் இருக்கு. அந்த 2 டேபிளையும் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜாயினுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஏதாவது SQL query எழுதணும். இல்லன்னா வந்து பைத்தான்ல கோட் அடிக்கணும் கரெக்ட்டா அந்த ஜாயின் பண்றதுக்கு. ஆனா வந்து நீங்க இந்த டேட்டா ஃப்ளோஸ் யூஸ் பண்ணி யூஐ பேஸ்ல நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். யூனியன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நெறைய அக்ரிகேஷன் பண்றது, இந்த மாரி சில ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து யூஐ பேஸ்ல இருக்கும். ஸோ இந்த யூஐ பேஸ்ட் ஃபங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு டேட்டாவ வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஃப்ளோஸு. ஸோ அதுவும் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆத்தர் டேப்ல தான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து எப்படி டேட்டா ஃப்ளோஸ் கிரியேட் பண்றது, அதெல்லாம் வந்து நான் பத்தி ஃபியூச்சர்ல போடுறேன். ஸோ இப்போதைக்கு டேட்டா ஃப்ளோனா ஜஸ்ட் வந்து யூஐ பேஸ்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் டேட்டா ஃப்ளோஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கொரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பவர் கொரினா நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லன்னா பார்த்திருப்பீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நீங்க எக்ஸெல் யூஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்ட்டா? ஸோ அந்த எக்ஸெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு பார் மாதிரி இருக்கும். அதில நீங்க வந்து ஃபங்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து அதிலேயே நீங்க டைப் பண்ணிக்கலாம். அதிலேயே சில ஃபார்முலாஸ்லாம் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கொரி நீங்க அடிக்கிறீங்கல்ல, அந்த அந்த பார்ல அதுதான் வந்து பவர் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு கோட் தான் அது. ஸோ அந்த பவர் கொரி கூட நம்ம வந்து இதில
யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவ வந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தர் டேப்ல தாங்க மொத்த டெவலப்மெண்ட்டும் நடக்க போகுது. அந்த ETL பைப்லைன் கிரியேட் பண்றது, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றது, அந்த எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து இந்த ஆத்தர் டேப்ல தான் பண்ணுவோம். ஸோ இதில வந்து நான் இந்த டேட்டா செட்ஸ மட்டும் நான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லல. நான் வந்து கடைசியா சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இதே மாரி டேட்டா செட்ஸ் மாதிரி இன்னும் 2 விஷயம் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். அது வந்து நான் கடைசியா தான் சொல்லுவேன். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டா செட்ஸ் ஓகேவா? ஸோ இப்ப நம்ம அடுத்த டேப் போலாம். மானிட்டர் டேப். ஸோ இந்த மானிட்டர் டேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமா வந்து இந்த பைப்லைனோட ரன் எல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இங்க ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணிட்டீங்க. அத நீங்க ரன் பண்றீங்க. ரன் பண்ணும்போது நீங்க அத மானிட்டர் பண்றீங்க. மானிட்டர்னா ஜஸ்ட் அந்த பைப்லைன் ஒழுங்கா ரன் ஆகுதா? ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அது எதனால ஃபெயில் ஆச்சு? அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்ம இந்த மானிட்டர் டேப்ல பார்த்துக்கலாம். இதுல வந்து நம்ம பைப்லைன் ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து என்னன்னா, நீங்க இப்ப ஏதாவது ஒரு பைப்லைன் ரன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இங்க பார்த்துக்கலாம். இந்த பைப்லைன் ரன் ஆயிட்டு இருக்கு. பைப்லைன் நேம் என்ன? அது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ எண்ட் ஆச்சு? எவ்வளோ நேரம் ரன் ஆச்சு? அப்புறம் அது ட்ரிகர் பண்றதுக்கு அ அது ஒரு மேனுவல் ட்ரிகரா? இல்ல வந்து நம்ம ட்ரிகர் செட் பண்ணணுமா? அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் இருக்கும். இங்க ஃபெயிலா? இல்ல வந்து பாஸா? அதுக்கப்புறம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஒரு எரர் மெசேஜ் கூட நம்ம வந்து இங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பைப்லைன் ரன்ஸ்ன்னு இருக்கு. ட்ரிகர் ரன்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைப்லைன் ரன்ஸ்னா நம்ம வந்து அந்த பைப்லைனோட ரன்னு. ட்ரிகர் ரன்ஸ்னா நம்ம வந்து சில இதுக்கு ட்ரிகர் வந்து செட் பண்ணலாம். ஸோ ட்ரிகர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நெறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர் இருக்குங்க. ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஒரு ட்ரிகர்னா என்ன அப்படின்னா, அது வந்து அந்த பைப்லைன வந்து ரன் பண்றதுக்கு ட்ரிகர் செட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைப்லைன் வந்து எவ்ரி டே கரெக்ட்டா 10 மணிக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு ட்ரிகர் வந்து நீங்க அதுக்கு கிரியேட் பண்ணி, அந்த பைப்லைனுக்கு நீங்க அசோசியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எவ்ரி டே மார்னிங் 10 மணிக்கு வந்து அது ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ரன் ஆகுறத மானிட்டர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த மானிட்டர் வந்து இந்த ட்ரிகர் ரன்ஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ அது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்கு. அதில வந்து இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்கெட்யூல் ட்ரிகர் நான் சொன்னேன்ல. எவ்ரிடே 10 மணிக்கு ரன் ஆகணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்யூல். அத நீங்க ஸ்கெட்யூல் பண்றீங்க. அதே மாரி டம்ப்ளிங் விண்டோ ட்ரிகர் இருக்கு. ஸ்டோரேஜ் ஈவென்ட்ஸ் ட்ரிகர் இருக்கு. அப்புறம் கஸ்டமா கூட நீங்க வந்து ஒரு ட்ரிகர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். இது என்னென்ன டிஃபரன்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைனோட ட்ரிகர வந்து மானிட்டர் பண்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்றது தான் இந்த ட்ரிகர் ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் டேட்டா கேப்ச்சர் நம்ம வந்து ஆத்தர் டேப்ல பார்த்தோம்ல. ஸோ அத மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த சேஞ்ச் டேட்டா கேப்ச்சர். ஸோ இதுவும் வந்து புதுசா வந்திருக்கு இந்த மானிட்டர் டேப்ல. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கிடையாது. அதனால தான் வந்து இது ப்ரிவியூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் ரன் டைம்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 3 விஷயம் பத்தி நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில ஃபர்ஸ்ட்டு டேட்டா செட்ஸ். இந்த ஆத்தர்ல டேட்டா செட்ஸ். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டகிரேஷன் ரன் டைம்ஸ். இப்போதைக்கு வந்து இத வந்து பார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நான் வந்து கடைசியா சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்டகிரேஷன் ரன் டைம மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த மானிட்டர் டேப்ல. அத மட்டும் வந்து ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ளோ டீபக். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம டேட்டா ஃப்ளோனா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அத வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்றதுக்கு கூட நம்ம வந்து இங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பைப்லைன் ஃபெயில் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இமெயில் வழியா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த அலர்ட்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ்ல வந்து நீங்க புதுசா வந்து ஏதாவது வந்து ஒரு அலர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைப்லைன் வந்து டெய்லி 10 மணிக்கு ரன் ஆகுது. அது ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மானிட்டர் டேப்ல வந்து நீங்க வந்து இந்த அலர்ட்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ்ல யூஸ் பண்ணி நீங்க வந்து அத கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இமெயிலோ இல்லன்னா ஒரு எஸ்எம்எஸோ சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வர மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து மானிட்டர் டேப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தாங்க இந்த மானிட்டர் டேப். ஸோ நம்ம ஏற்கனவே ஆத்தர் டேப்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆத்தர் டேப்னா எல்லாமே வந்து டெவலப்மெண்ட். இந்த ஆக்சுவல் டெவலப்மெண்ட் பண்றது தான் ஆத்தர் டேப். அப்புறம் மானிட்டர் டேப்னா வந்து நம்ம டெவலப் பண்ண விஷயங்கள்லாம் வந்து ஒழுங்கா ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றது தான் மானிட்டர் டேப். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் டேப். ஸோ பேசிக்கா வந்து இந்த மேனேஜ் டேப் வந்து எதுக்காக மெயினா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இந்த டேட்டா ஃபேக்டரிக்கு தேவையான எல்லா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டேப் தான் மேனேஜ் டேப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஜெனரல்ல வந்து ஃபேக்டரி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டேட்டா ஃபேக்டரி யூஸ் பண்றனால சில காஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து செலவாகும் கரெக்ட்டா? அந்த காஸ்ட் செட்டிங்ஸ வந்து பைப்லைன்
வச்சு உங்களுக்கு காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணுமா? இல்ல பை ஃபேக்டரின்னா மொத்தமாவே இந்த டேட்டா ஃபேக்டரி வச்சு இந்த காஸ்ட்லாம் வந்து கால்குலேட் பண்ணணுமா? அப்படின்னு சொல்ற செட்டிங்ஸ வந்து சேஞ்ச் பண்றது தான் இந்த ஜெனரல் செட்டிங்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன்ஸ் இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியங்க. அதுல லிங்க் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3வது முக்கியமான விஷயம் நான் சொன்னது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆத்தர் டேப்ல நம்ம டேட்டா செட்ஸ் பத்தி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மானிட்டர் டேப்ல வந்து இந்த இன்டகிரேஷன் ரன் டைம்ஸ பத்தி நான் சொல்றேன்னு சொன்னேன். அப்புறம் இந்த மேனேஜ் டேப்ல வந்து லிங்க் சர்வீஸ் இதான் 3 ஒண்ணு. அதுலயும் இந்த இன்டகிரேஷன் ரன் டைம் இருக்கு பாருங்க. நம்ம மானிட்டர் டேப்ல பார்க்குறது. அதுவும் வந்து இந்த கனெக்ஷன் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். ஸோ டேட்டா செட்ஸ், லிங்க் சர்வீஸ், அப்புறம் இன்டகிரேஷன் ரன் டைம். இந்த 3 விஷயமும் வந்து நான் வந்து கடைசியா தான் சொல்லுவேன். இந்த 3 விஷயம் பத்தி. அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரிக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்த லிங்க் சர்வீசஸ வந்து இப்ப விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டகிரேஷன் ரன் டைம்ஸ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப விட்டுருங்க. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பர்வியூ. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா டிஃபரண்ட் டூல்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா ஃபேக்டரி வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்ட் டூல் கரெக்ட்டா? அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி. அதே மாரி மைக்ரோசாஃப்ட் பர்வியூவும் ஒரு டிஃபரண்டான ஒரு டூலு. அது மெயினா வந்து இந்த கவர்னன்ஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு டூல். ஸோ அந்த கவர்னன்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு டூல வந்து நம்ம இந்த டேட்டா ஃபேக்டரியோட இன்டகிரேட் பண்ணிட்டு, ஸோ இந்த டேட்டா ஃபேக்டரியில யூஸ் பண்ற இந்த பைப்லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் பர்வியூ. ஸோ அத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும் கனெக்ட் டூ பர்வியூ அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம குடுத்தோம்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பர்வியூவும், அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரியும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த 2 ஃபீச்சர்ஸுமே வந்து கொலாபரேட்டிவா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மேனேஜ் டேப்ல வந்து இத வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் கண்ட்ரோல். அதில வந்து இந்த கிட் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம முன்னாடியே நம்ம கிரியேட் பண்ணும்போதே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது கான்ஃபிகர் கிட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துருப்போம். அப்படின்னா வந்து நம்ம லேட்டரா வந்து இந்த கிட் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்க வந்து இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரிய அஷ்யூர் டெவாப்ஸ் கூடயோ, இல்ல GitHub கூடயோ நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் வந்து இங்க கான்ஃபிகர் குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ரெபாசிட்டரி இங்க ரெபாசிட்டரி டைப் வந்து பார்த்தீங்கன்னா, 2 தான் இப்போதைக்கு சப்போர்ட்டட். ஒண்ணு GitHub அப்புறம் வந்து அஷ்யூர் டெவாப்ஸ். ஸோ ஏதாவது ஒண்ணு குடுத்து நீங்க வந்து அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத பத்தி நான் செப்பரேட்டா வீடியோ மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி இன்டகிரேட் பண்றது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட் கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் டேப்ல தான் வந்து பண்ணுவோம். அது மட்டும் நம்மளுக்கு தெரியணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் டெம்ப்ளேட். இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் டெம்ப்ளேட் வந்து ஆர்ம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அஷ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா ஃபேக்டரி இருக்குல்ல, இந்த டேட்டா ஃபேக்டரி இருக்கட்டும், இல்ல எந்த ரிசோர்ஸ் நீங்க அஷ்யூர்ல கிரியேட் பண்ணாலுமே, பேக் எண்ட்ல வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட் வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கும். அந்த ஜேசன் ஃபார்மேட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இந்த ஆர்ம் டெம்ப்ளேட்ல இங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இம்போர்ட் ஆர்ம் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆர்ம் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இம்போர்ட் ஆர்ம் டெம்ப்ளேட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க இதே மாதிரி இன்னொரு டேட்டா ஃபேக்டரி இருக்கு. அந்த டேட்டா ஃபேக்டரியில நீங்க நெறைய பைப்லைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த பைப்லைன்ஸ்லாம் நீங்க இங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க இந்த இம்போர்ட் ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ் நீங்க குடுத்து, அந்த ஜேசன் ஃபார்மேட்ட நீங்க வந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா, அங்க இருக்கிற அப்படியே எக்ஸாக்ட் காப்பி இங்க வந்துரும். அந்த ஜேசன் ஃபார்மேட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ்போர்ட் ஆர்ம் டெம்ப்ளேட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்போர்ட் ஆர்ம் டெம்ப்ளேட்னா என்னன்னா, இப்ப நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்போர்ட். இப்போ வந்து இங்க டவுன்லோட் ஆச்சா? இங்க ஒரு ஆர்ம் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து நான் இங்க போறேன் அப்படின்னா, அது டவுன்லோட் பண்ண லொகேஷனுக்கு போனேன்னா, அந்த ஜேசன் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ பேசிக்கா வந்து இந்த ஜேசன் ஸ்ட்ரக்சர் இஸ் ஈக்குவல் டூ அப்படியே வந்து இந்த டேட்டா ஃபேக்டரி. ஸோ நீங்க இன்னொரு டேட்டா ஃபேக்டரில இதே மாரி எக்ஸ்போர்ட் குடுத்துட்டு, அத வந்து நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த டேட்டா ஃபேக்டரில இருக்கிற எக்ஸாக்ட் காப்பி வந்து இங்க வந்துரும். அதே மாரி வைஸ் வெர்சா. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து அந்த டேட்டா ஃபேக்டரிக்கு மூவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த டேட்டா ஃபேக்டரில இந்த எக்ஸ்போர்ட் ஆர்ம் டெம்ப்ளேட் நம்ம இப்ப யூஸ் பண்ணோம்ல, ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆச்சுல, இந்தா இருக்குல்ல ஆர்ம் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ட வந்து அந்த டேட்டா ஃபேக்டரில நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா, இதுல இருக்க எக்ஸாக்ட் காப்பி அங்க போயிடும். ஸோ பேசிக்கா இந்த ஆர்ம் டெம்ப்ளேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரியில கிரியேட் பண்ற எல்லா விஷயமும் பேக் எண்ட்ல வந்து ஒரு ஜேசன் ஸ்ட்ரக்சரா வந்து கிரியேட் ஆயிக்கணும். ஸோ அந்த ஜேசன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம இந்த ஆர்ம் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். கூல். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிகர்ஸ். நம்ம ட்ரிகர்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஒரு பைப்லைன்ஸ்க்கு ஒரு ட்ரிகர்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும்னா, நம்ம வந்து இங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க கிரியேட் ட்ரிகர்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அத யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் பாராமீட்டர்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றதுங்க. ஸோ வந்து ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லலாம்னா, இந்த ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பாராமீட்டர்ஸ நீங்க இந்த பைப்லைன்ஸ்ல வந்து எங்க வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குளோபல் பாராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ற மாரி. அதாவது குளோபல் வேரியபிள்ஸ் வந்து நம்ம புரோகிராமிங் லாங்குவேஜ்லலாம்
கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி நம்ம பாராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணி, ஸோ அந்த பைப்லைன்ஸ்லலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த குளோபல் பாராமீட்டர்ஸ். அதே மாரி டேட்டா ஃப்ளோ லைப்ரரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து என்னன்னா, நம்ம டேட்டா ஃப்ளோஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. யூஐ பேஸ்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இதில வந்து ஏதாவது ஒரு லைப்ரரி வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கஸ்டம் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அந்த கஸ்டம் ஃபங்ஷன் வந்து ஆ எதுக்காக நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில நீங்க வந்து அந்த கஸ்டம் ஃபங்ஷன வந்து புதுசா கிரியேட் பண்ணிக்கவோ, இல்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்கவோ நீங்க செஞ்சுக்கலாம். அந்த லைப்ரரிய வந்து நீங்க டேட்டா ஃப்ளோவ வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது, இங்க நீங்க கிரியேட் பண்ற லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து அந்த டேட்டா ஃப்ளோ ஆத்தர் டேப்ல இருக்க டேட்டா ஃப்ளோ டெவலப்மென்ட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் டேட்டா ஃப்ளோ லைப்ரரீஸ். அப்புறம் செக்யூரிட்டி ரிலேட்டடா 2 இருக்கு. ஒண்ணு வந்து கிரெடென்ஷியல்ஸ். இந்த கிரெடென்ஷியல்ஸ்னா வந்து எல்லாம் ரிலேட்டட் டூ மேனேஜ்ட் ஐடென்டிட்டி, அப்புறம் வந்து சர்வீஸ் பிரின்சிபல் இதெல்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கா வந்து என்னன்னா, எல்லாமே செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து ஏதாவது ஒரு கிரெடென்ஷியல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி, இந்த கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து மல்டிபிள் சோர்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து மோர் இன்டூ த செக்யூரிட்டி திங்குங்க. இது வந்து இத பத்தி நம்ம வந்து ரொம்ப வொரி பண்ண தேவையில்ல இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் மேனேஜ்டு கீ. ஸோ இத பத்தி நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். நம்ம வந்து இந்த டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணும்போது, எந்த கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் என்கிரிப்ஷன் கீயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதில நம்ம வந்து கஸ்டமர் மேனேஜ்டு கீனா, நீங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு கீ வந்து யூஸ் பண்ணி நீங்க எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த கீய வந்து நீங்க வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்ல. இது வந்து மோர் இன்டூ த செக்யூரிட்டி சைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் டேபு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் குடுக்குறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து பேசிக்கா வந்து இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி பத்தி ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ சில வீடியோஸ் இருக்கு, டுட்டோரியல்ஸ் இருக்கு. அப்புறம் குயிக் ஸ்டார்ட்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுப்பாங்க. இந்த மாரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சில டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஏதாவது வந்து ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா, சில டாஸ்க்லாம் வந்து ஏற்கனவே வந்து டெம்ப்ளேட்டா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது தான். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரிய கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு டேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் சென்டர். ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு டேப்லயும் வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில 3 விஷயம் பத்தி நான் வந்து சொல்லவே இல்ல. அ ஆத்தர் டேப்ல வந்து டேட்டா செட்ஸ், அப்புறம் வந்து இந்த மேனேஜ் டேப்ல வந்து லிங்க்ட் சர்வீசஸ்னா என்ன? இன்டகிரேஷன் ரன் டைம்ஸ்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3மே எதுக்காக மெயினா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரின்னு நம்ம முன்னாடியே படிச்சோம். ஒரு டேட்டாவ வந்து ஆ எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டா லேக் இருக்கு. அந்த டேட்டா லேக்ல கனெக்ட் பண்ணி, அந்த டேட்டா லேக்ல இருக்க டேட்டாவ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 3 விஷயம் வந்து யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டா லேக்ல இருக்கிற டேட்டாவ புல் பண்ண முடியும். ஸோ அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் சர்வீஸ், கனெக்ஷன், இன்டகிரேஷன் ரன் டைம், அப்புறம் வந்து டேட்டா செட்ஸ். ஸோ இந்த 3மே யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டேட்டா ஃபேக்டரி ஸ்டுடியோவோட ஒரு குயிக் டூர் வந்து நான் குடுத்திருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டேப்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயமான இன்டகிரேஷன் ரன் டைம்னா என்ன? லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன்னா என்ன? டேட்டா செட்ஸ்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ்.